அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் ஐடி சர்வ் கூட்டமைப்பின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்தார். ஐடி சர்வ் கூட்டமைப்பு அமெரிக்காவில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களுக்கான தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களின் மிகப்பெரிய கூட்டமைப்பாகும். இது வணிக நட்பு கொள்கைகளுக்கான சட்ட ரீதியாக துணை புரிந்து நெட்வொர்க்கிங் வாய்ப்புகளை வளர்த்து CSR மற்றும் STEM முயற்சிகள் மூலம் உள்ளூர் சமூகங்களை மேம்படுத்துகிறது. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்களின் படகு மீது இலங்கை படகு மோதும் காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இலங்கை கடற்படை அட்டூழியம் செய்யும் காட்சி வெளியாகியுள்ளது. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்களின் படகு மீது இலங்கை படகு மோதி அட்டூழியத்தில் ஈடுபடும் காட்சியை பார்த்து வருகிறோம். அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவை 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் உரையாற்றிய போது மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறு கருத்துக்களை கூறி சர்ச்சையில் சிக்கிய பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு கடந்த 7ஆம் தேதி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ₹5,000 கோடி மோசடி செய்த நியூமேக்ஸ் வழக்கை துரிதப்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. இடைத்தரகர்களாக செயல்பட்டவர்களை கைது செய்து சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் ஆணை. பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா தனக்கு போதிய ஆதரவு அளிக்கவில்லை என காங்கிரஸில் இணைந்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் 50 கிலோ எடைப்பிரிவு மல்யுத்த இறுதிப் போட்டியில் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் பதக்க வாய்ப்பை இழந்தார். தொடர்ந்து ஓய்வை அறிவித்த அவர் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இணைந்து ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் போட்டி